நீண்ட நெடும் சாலையிலே அமர்ந்து கொண்டு இந்த வழியாக செல்லுகிற ஒவ்வொரு ஓட்டுநரையும் ஒவ்வொரு பிரயாணியையும் பத்திரமாக கொண்டு வந்து சேர்ப்பதனாலும் நாம் நம்முடைய வாழ்விலே நல்லதொரு பொருளாதார உயர்வுக்காக, ஒரு வேலைக்காக நேர்முக தேர்வுக்கு சென்றோமானால் அங்கே நமக்கு நல்ல ஞாபக சக்தியை கொடுத்து, நல்ல அறிவை கொடுத்து, கேட்கப்படுகின்ற கேள்விகளுக்கு சரியான விடையளித்து, சரியான வேலை கிடைத்து, கை நிறைய பொருளாதாரம் கிடைத்து நம்முடைய வாழ்க்கையிலே உயர வைப்பதனாலும், ஒரு பத்திர பதிவுக்காக பதிவகத்திற்கு சென்றோமானால் அங்கே அவரே பதிவாளராக இருந்து பதிவகத்தை சரியாக செய்வது தருவதனாலும், நோய் நொடி வந்து மருத்துவமனைக்கு சென்றோமானால் அங்கே மருத்துவராகவும் அவரே இருந்து ஆரோக்கியம் தருவதனாலும், நீதி வேண்டி நீதிமன்றம் சென்றோமானால் அங்கே நீதிபதியாக அவரே இருந்து கொண்டு நமக்கு நீதி பரிபாலனம் செய்வதனாலும், வாழ்க்கையிலே நமக்கு குடும்பத்திலே ஏதாவது ஒருவருக்கொருவர் பிரச்சனை வந்தால் அந்த பிரச்சனைகளை களைவதற்காக நம்முடைய அறிவிலே, நம்முடைய தெளிவிலே அவரே அமர்ந்து கொண்டு நம்மை நல்லபடியாக நம்முடைய வாழ்விலும் வழியிலும் அவரே துணை வருவதனாலும் நம்முடைய பாபாவிற்கு வழித்துணை பாபா என்கின்ற பெயர் நிலைத்து நிற்கிறது. இதோ வேற்று மொழிகளிலே பாடல்களை பாடினாலும் ஸ்லோகங்களை சொன்னாலும் நமக்கு அது புரிவதில்லை என்பதனால் நமக்கு தெரிந்த தமிழ் மொழியிலே பாடல்களை எழுதி பாடி அப்பாவை மகிழ்வித்து வருகிறோம். இதோ ஏதோ அப்பாவிற்கு பாத பூஜை செய்யப்படுகிறது. அன்னையாய் தந்தையாய் தருமருந்தாகி நின்ற கண்ணை போல் காத்து நின்ற கற்கண்டாம் குருவே போற்றி. முன்னையாம் நிறைகள் எல்லாம் முடிவுற அருளும் தேவே என்னையும் மாட்கொள்ளையா அகிலமே போற்றி போற்றி. பண்ணிய தருமம் எல்லாம் பலனையே தந்துயர்த்தி எண்ணிய வாரு எம்மை எழுந்திடச் செய்வாய் போற்றி. செல்வத்தை தந்த குருவே, சேயினை தந்த குருவே, வெல்லவே எம்மை செய்ய வேண்டினோம் போற்றி போற்றி. கல்வியை தந்த சாயி, கலைகளை தந்த சாயி, பல்வகை பலன்கள் எல்லாம் பாரிலே செய்தாய் போற்றி. நல்வினை எம்மை சேர நலமெல்லாம் செய்துயர்த்தும் இல்லையே இல்லா இன்பம் எமக்கருள் செய்தாய் போற்றி. ஆலயம் வந்தோம் எம்மை ஆட்கொளச் செய்தாய் பாபா, காலையும் மாலையும் நீ கணந்தொரும் காப்பாய் போற்றி. வேலையும் தந்து அதிலே வெற்றிகள் தந்து எம்மை பாலை போல் தூய்மை செய்து பலனளித்திடுவாய் போற்றி. கடன்களை அடைத்து எங்கள் கண்ணியம் நிலைத்து நிற்க கண்ணினை போல காக்கும் கதிர்மதி போற்றி போற்றி. பாதத்தில் பூஜை செய்தோம் பக்தர்கள் எம்மை காக்க, பாபாவே உம்மை வேண்டி போற்றினோம் போற்றி போற்றி. ஓம் ஓம் சாயி நமோ நமः, ஸ்ரீ சாயி நமோ நமः, ஜெய ஜெய சாயி நமோ நமः, சத்குரு சாயி நமோ நமः. ஓம் சாயி நமோ நமः, ஸ்ரீ சாயி நமோ நமः, ஜெய ஜெய சாயி நமோ நமः, சத்குரு சாயி நமோ நமः. ஓம் சாயி நமோ நமः, ஸ்ரீ சாயி நமோ நமः, ஜெய ஜெய சாயி நமோ நமः, சத்குரு சாயி நமோ நமः. ஓம் சாயி நமோ நமः, ஸ்ரீ சாயி நமோ நமः, ஜெய ஜெய சாயி நமோ நமः, சத்குரு சாயி நமோ
வல்லமை வந்திட ஆரத்தி செய்கின்றோம். நாம் ஆரத்தி செய்கின்றோம். எல்லா சுவிசேஷமும் எங்களை சேர, எல்லா சுவிசேஷமும் எங்களை சேர ஆரத்தி செய்கின்றோம். நாம் ஆரத்தி செய்கின்றோம். கூடி செய்தோம் தொழுகையை நாங்கள் கூடவே வாழ்வுமையா, எங்கள் கூடவே வாழ்வுமையா. நாடி பக்தரை நலமுறச் செய்திட, நாடி பக்தரை நலமுறச் செய்திட நாங்களே வாழ்வுமையா, குருநாதரே வாழ்வுமையா. கழித்துணை பாபா நந்தமை காத்து வாழ்விலும் துணை செய்தி, எங்கள் வாழ்விலும் துணை செய்தி. பழிகளை நீக்கிட பாவம் போக்கிட, பழிகளை நீக்கிட பாவம் போக்கிட பாபா வந்தருளே, எங்கள் பாபா வந்தருளே. உங்களை நோக்கி போரடி வந்தார் ஊரடி வருந்தீரே, நீர் எம்மிடம் வருந்தீரே. தங்களுக்காக ஆரத்தி செய்தோம், தங்களுக்காக ஆரத்தி செய்தோம். தாங்கிடவா உண்மையா, எம்மை தாங்கிடவா உண்மையா. பூமியின் நெருப்பின் எங்களுக்கு சாகும், எல்லா நோயும் சாகும். பகலவனை கண்ட பணி போல் எல்லாம், பகலவனை கண்ட பணி போல் எல்லாம் பாண்டாய் மாறிவிடும், நல்ல பாண்டாய் மாறிவிடும். தீரடி வந்து தரிசனம் செய்ய சீக்கிரம் துணை செய்தி, நீர் சீக்கிரம் துணை செய்தி. காலடி பறக்க மண்மனை எல்லாம், காலடி பறக்க மண்மனை எல்லாம் கண்கள் தொழ வேண்டும், எங்கள் கண்கள் தொழ வேண்டும். அல்லாஹ் இயேசு ஹரிகர தேவன் எல்லாம் நீரன்றோ, அவர் எல்லாம் நீரன்றோ. எல்லாம் வழிபிடி போக்கி எங்களை, எல்லாம் வழிபிடி போக்கி எங்களை நல்லவராக்குவோம். நல்லவராக்குவோம்.
நாராயண நாராயண ஓம் சாயி நாராயண நாராயண ஓம் நாராயண நாராயண ஓம் சாயி நாராயண நாராயண ஓம் சாயி நாராயண நாராயண ஓம் சாயி நாராயண நாராயண ஓம். அல்லாஹ் மாலிக். என் அன்பு பிள்ளையே, உன் வழித்துணை சாயப்பா, உனக்காக பேசுகிறேன், உனக்காக மட்டுமே பேசுகிறேன். அன்பு பிள்ளையே, உனக்கு அதீத பொறுமை இருக்கிறது. நான் என்ன சொன்னேனோ அதைவிட அதிகமான பொறுமையும் அதைவிட அதிகமான நம்பிக்கையும் உன்னிடத்தில் இருக்கிறது. ஆகையினால்தான் நீ வெற்றி பெறுகிறாய். எந்த விதமான இடர்பாடுகள் வந்தாலும், எவ்வளவு பிரச்சனைகள் இருந்தாலும் எல்லாவற்றையும் கடந்து நல்லதொரு தோணியை வைத்துக்கொண்டு ஆற்றை கடக்கின்ற, கடலை கடக்கின்ற அழகான ஒரு வாழ்க்கையை நீ வாழ்ந்து வந்து கொண்டிருக்கிறாய். என் அன்பு பிள்ளையே, எத்தனை இடர்பாடுகள் உன்னுடைய வாழ்க்கையிலே. எல்லோரும், உன்னுடன் இருப்பவர்கள் யாரும் உனக்கு ஒத்துழைப்பதில்லை என்று நினைக்கிறாய். உன் குடும்பத்தில், உன்னுடைய தொழிலில், உன்னுடைய அலுவலகத்தில், இன்னும் சொல்ல போனால் நீ வாழ்கின்ற அந்த வாழ்க்கை துணையும் கூட உனக்கு நல்லதொரு ஒத்துழைப்பை தருவதில்லை என்று நீ நினைக்கிறாய். என் அன்பு பிள்ளையே, நீங்கள் எல்லோரும் தனித்தனியாக பிறந்திருக்கிறீர்கள், தனித்தனியாக செல்ல இருக்கிறீர்கள். யாருக்கு முடிவு எப்பொழுது வரும் என்று யாருக்கும் தெரியாது. அது நோய்வாய்ப்பட்டோ அல்லது வேறு விதமாக எப்படி வந்தாலும் கூட நீ தனியாக பிறந்திருக்கிறாய், தனியாக வாழ்ந்து கொண்டிருக்கிறாய். ஆனால் ஒரு ஒப்பந்தத்தோடு நீ வாழ்ந்து கொண்டிருக்கிறாய். இந்த ஒப்பந்தத்திலே உனக்கு என்னென்னவோ இடர்பாடுகள் வந்துவிட்டது. இருந்தாலும் கூட நீ கணக்கு பார்க்காமல் தியாகத்தை செய்து கொண்டிருந்திருக்கிறாய். இவ்வளவு தியாகம் செய்து கொண்டிருந்திருக்கிறாய். நானும் பார்த்து கொண்டுதான் இருக்கிறேன். எத்தனை எத்தனை துன்பத்தை நீ அடைந்திருக்கிறாய், எவ்வளவு பிரச்சனைகளை நீ கடந்திருக்கிறாய். எல்லாவற்றையும் கடந்தும் கூட தலை நிமிர்ந்து நிற்கிறாய். உன்னை பார்த்தால் இந்த உலகமே வியந்து பார்க்கிறது, அண்ணார்ந்து பார்க்கிறது. ஆஹா, என் அன்பு பிள்ளையே, இவ்வளவு பொறுமை உனக்கு இருக்கிறது என்பதை நான் பார்த்து நானே பெருமை கொள்கிறேன். இதோ உனக்கான பெருமை, உனக்கான உயரம், உனக்கான வெற்றி, உனக்கான மகிழ்ச்சி உன்னை தேடி வருகிறது. எவ்வளவு நோய்களை கடந்திருக்கிறாய், எவ்வளவு பிரச்சனைகளை கடந்திருக்கிறாய், எவ்வளவு அவமானங்களை தாங்கி இருக்கிறாய். என் அன்பு பிள்ளையே, இனிமேல் உனக்கு எந்த விதமான பிரச்சனைகளும் இல்லாமல், நோய் இல்லாமல், நொடி இல்லாமல், வலி இல்லாமல், வேதனை இல்லாமல், வருத்தம் இல்லாமல், மன உளைச்சல் இல்லாமல் உன்னை தலை நிமிர்ந்து நடக்கச் செய்து உன் குடும்பத்தை நல்ல விதமாக நடத்த, உனக்கு நல்ல குடும்ப தலைவி, குடும்ப தலைவன் என்கின்ற நல்ல பெயர் எடுக்க உனக்கு நான் துணை இருக்கிறேன். யார் இருந்தால் என்ன, யார் போனால் என்ன, என்ன நிகழ்ந்தால் என்ன, என்ன நிகழாவிட்டால் என்ன, எல்லாவற்றையும் கடந்து வருகின்ற ஒரு திராணியையும் நல்லதொரு தைரியத்தையும் வல்லமையையும் நான் தருகிறேன். உன்னோடு நான் வந்து கொண்டே இருக்கிறேன். நீ வென்று கொண்டே இருப்பாய். அல்லாஹ் மாலிக். ஓம் சாய்ராம். அன்பு சாய் சொந்தங்களே, அருமை பாபாவின் பந்தங்களே, நீங்களும் உங்கள் அன்பு பிள்ளைகளும் வளமாக, நலமாக, ஆரோக்கியமாக வாழ உங்களை வாழ்த்துகிறேன். உங்களுக்காக எல்லாம் வல்ல சத்குரு சாயப்பாவிடத்திலே பிரார்த்தனை செய்கிறேன். இந்த நாள் நமக்கு இனிமையான நாளாக அமைந்திருக்கிறது. அதனால தான் நம்ம எல்லாரும் வந்து பாபா கிட்ட நன்றி சொல்ல வந்திருக்கிறோம். நிறைய பேர் வந்து அதை கொடு இதை கொடுன்னு கேட்பாங்க. ஒரு கட்சி தலைவர்கிட்ட, ஒரு அமைச்சர்கள்ட்ட இருக்கிற தொண்டர்கள் எல்லாம் நிறைய தொல்லை பண்ணிக்கிட்டே இருந்தால் அவர் பார்த்த உடனே, அந்த தொண்டனை பார்த்த உடனே விலகி போயிடுவார். அந்த தொலைபேசியை பார்த்த உடனே எடுக்க மாட்டார், சைலண்டில் போட்டுருவார். அந்த மாதிரி தான் நம்ம தொல்லை பண்ணிக்கிட்டே இருந்தோம்னா
பாபா சைலண்டில் போட்டுருவார். பாபா சைலண்டில் போட்டுருவார் ஃபோனை. ஆக சைலண்டில் போடாமல் இருக்கணும்னா என்ன பண்ணணும்? தொல்லையே பண்ணக்கூடாது. ஒரு தாய் எப்படி தன்னுடைய பிள்ளைகளுக்கு தேவையானது என்ன அப்படிங்கிறது தாய்க்கு தெரியும். அந்த மாதிரி பாபா என்ன செய்வார், அந்த தொல்லைகள்லாம் இல்லாமல் இருக்கிறதுக்காக, நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லாமல் இருக்கிறதுக்காக நம்மளை அவரே பார்ப்பார். தள்ளி போனால் கூட, தாயை விட்டு அந்த சேய் கொஞ்சம் தூரம் தள்ளி போனால் கூட அவளுடைய கவனம் அங்கே தான் இருக்கும். அவள் எத்தனையோ வேலைகளை பண்ணிக்கிட்டு இருப்பா, இருந்தாலும் கூட அந்த கவனம் அந்த குழந்தையின் மேல் தான் இருக்கும். அதனால தான் அந்த குழந்தையெல்லாம் வளர்க்கப்படுது. நம்ம எல்லாம் இத்தனை லட்சம் மக்கள் இங்கே இருக்கிறாங்க, பக்தர்களாக இருக்கிறாங்க. அதோ ஏதாவது பிரச்சனைனா அப்படி அங்கே போயிடுவா, கவனத்தை போயிடுவா. அந்த மாதிரி நமக்கு பிரச்சனையே வராமல் பார்த்துப்பார். நமக்கு என்ன தேவை? இப்போ சாக்லேட் வேணும், இந்த நிமிஷம் எனக்கு சாக்லேட் வேணும். என் பல்லெல்லாம் சொத்தையானாலும் பரவாயில்ல, நாக்கெல்லாம் போனாலும் பரவாயில்ல, ஜுரம் வந்தாலும் பரவாயில்ல, சளி இருந்தாலும் பரவாயில்ல, எனக்கு சாக்லேட் இப்போ வேணும், இந்த நிமிஷம் வேணும் அப்படின்னு கேட்டோமானா தாய் என்ன சொல்வா? டேய், அது உனக்கு ஆகாதுடா, உனக்கு சளி பிடிச்சிடும், ஏற்கனவே சளி இருக்குது, இப்போ போய் ஐஸ்கிரீம் கேட்குறியே, நல்லதா அப்படின்னு கேட்டோம்னா அந்த மறுபடியும் அடம் பிடிப்பா. இல்லை அப்படின்னு தூரமாக தள்ளி போயிடுவா, அழுதுகிட்டே போவா. எல்லாரும் பார்த்து அவமானப்படுற மாதிரி அந்த குழந்தை நடந்துக்கும். அந்த மாதிரி தான் நம்ம இருக்கிறோம். இப்போ அதுதான் நம்ம செய்கிறோம். நமக்கு என்ன தேவை அப்படிங்கிறது அவருக்கு தெரியும். நாம் என்ன தேவை, எந்த நிமிஷத்துக்கு, எந்த வயசுக்கு, எந்த நாளுக்கு, எந்த தேவை நமக்கு என்னங்கிறது நமக்கு தெரியாது. அதனால தான் அழுகிறோம். இனிமேல் அழக்கூடாது, இனிமேல் கேட்கக்கூடாது, ஃபோன் பண்ணி தொல்லை பண்ணக்கூடாது. யார்? பாபா. அவருக்கு என்ன நம்பர் இருக்குது? அவருக்கு ஒரு நம்பர் இருக்கா? இருக்கு. அவருக்கான நம்பர் ஒன்று இருக்குது. அந்த நம்பர் தான் எழுத்தில், அந்த காலத்தில் எழுத்தில், தமிழ் எழுத்தில் ஆ அப்படின்னா 8, வான்னா 8 4, இந்த மாதிரி எண்கள் இருக்குது. அந்த மாதிரி எழுத்தில் அவருக்கு ஒரு எண் இருக்குது. அந்த எண் பண்ணால் அதுதான் சாய்ராம். சாய்ராம் அப்படின்னு கூப்பிட்டோம்னா, அப்படி கூப்பிட்டோம்னு வச்சுக்கோங்க, சின்ன பிள்ளை, பெரிய பிள்ளை, வயசானவங்க, தாத்தான்னு கூப்பிட்ருவோம். சில பேர் தாத்தா அப்படின்மா கோச்சிப்பார் அவர். இப்போல்லாம் அவர் தான் கோச்சிப்பார். பையன் கூட கோச்சிக்க மாட்டான், தாத்தான்னு கூப்பிட்டா கோச்சிக்க மாட்டார். ஆக சாய்ராம் அப்படி கூப்பிட்டா யாருக்கும் கஷ்டம் கிடையாது. மணி ஆயிடுச்சு. அதனால் நான் என்ன சொன்னேன், சாய்ராம் சொல்லிட்டு நிறுத்திக்கிறேன். இப்போ நம்ம என்ன செய்கிறோம், எக்கச்சக்கமாக பிரார்த்தனை இருக்குது. எல்லாம் பையில் கொண்டு வந்திருக்காங்க, இன்னொருத்தவங்க மூட்டையில் கொண்டு வந்திருக்காங்க, இன்னொருத்தவங்க பாருங்கள் அந்த ஆட்டோவில் வந்திருக்காங்க, இன்னொருத்தவங்க லாரியில் வந்திருக்காங்க. இவ்வளோ பெரிய அவ்வளோ பிரார்த்தனைகள் இருக்குது, எல்லாம் கொட்டி கிடக்குது. எல்லாத்தையும் தூக்கி சுமந்துக்கிட்டு இருக்கோம். துன்பத்தை தேடி தேடி எங்கே இருக்குதுன்னு தேடி கண்டுபிடிச்சி சுமந்துக்கிட்டு இருக்கோம். ஆக எல்லாத்தையும் அவர்கிட்ட போட்டுச்சிட்டு ஜாலியாக ட்ரெயினில் போகிற மூட்டை மேலே தூங்கிட்டு போகிற மாதிரி. யாராவது மூட்டை மேலே உட்காந்து மூட்டையை தூக்கி சுமந்தில் தோளில் சுமப்பாங்களா ட்ரெயினில்? அந்த மூட்டையை கீழே வச்சுட்டு பக்கத்தில் உட்காந்துட்டு போகிறோம் புத்திசாலி. அந்த மூட்டை மேலேயே உட்காந்துட்டு போகிறான் பாருங்க, அவன் அதி புத்திசாலி. அந்த மாதிரி அவர்கிட்ட ஒப்படைச்சிட்டு நாம் என்ன செய்வோம், ஒரு நிமிஷம் கண்ணை மூடிட்டு எல்லாத்தையும் அவர்கிட்ட ஒப்படைச்சிட்டு நாம் பிரார்த்தனை பண்ணுவோம். ஒரு நிமிடம் கண்களை மூடி ஒருவர் பலருக்காகவும் பலர் ஒருவருக்காகவும் செய்து கொள்ளக்கூடிய இந்த பிரார்த்தனையை இதோ அது நடைபெறும் என்கின்ற நம்பிக்கையோடு செய்வோம். ஓம் அன்னை போல் பாபா எம்மை ஆதரவளித்து காப்பாய், 1000 எங்கள் துன்பம் அனைத்தையும் அழித்து காப்பாய், இன்னல்கள் களைந்து இன்பம் இனிவர அருளி செய்வாய், ஈகையால் சிறந்த பாபா ஈடேற வழியை செய்வாய், உண்மையாம் எங்கள் நோன்பில் நன்மைகள் கிடைக்கச் செய்வாய், ஊழியம் செய்தோம் எம்மை ஊரெல்லாம் மதிக்கச் செய்வாய், எண்ணத்தை நலமாய் மாற்றி ஏற்றத்தை எமக்கு தாராய், ஏதிலார் அயலாரோடும் எழில் நிறை நட்பை தாராய், ஐயங்கள் நீக்கி எம்மை ஆட்கொள்ள வாவா பாபா, ஒப்புயர்வற்ற குருநீ ஓங்கிய உயர்வை தாராய், ஓதுவோர் இம்மந்திரத்தை ஒரு புகழ் அடையச் செய்வாய், ஔஷதம் வேண்டாவண்ணம் எமங்கத்தை அழகாய் காப்பாய், அக்கமம் காசும் தந்து இவ்வாழி சூழ் உலகை காப்பாய். ஜெய் சாய்ராம், ஜெய் சாய்ராம், ஜெய் சாய்ராம். அன்பர்களே, நாம் இங்கே பிரார்த்தனை பண்ணும்போது இந்த வழியில் ஒரு ஆம்புலன்ஸ் போச்சு, அவசர மருத்துவ ஊர்தி. காலையிலேருந்து பார்த்தோம்னா நிறைய போச்சு. அந்த மாதிரி
அதில் நம்ம ஏறக்கூடாது, அதில் நம்ம போகக்கூடாது. அதில் போகிறவங்க யாரோ தெரியாது, ஆணோ பெண்ணோ யாரோ தெரியாது, அவங்க சீக்கிரமாக வீடு போய் சேரணும். வீடுனா என்ன? நான் அவங்க வீட்டுக்கு போய் சேரணும், அவங்க வீட்டுக்கு செலவில்லாமல் வழி இல்லாமல் போய் சேரணும் அப்படின்னு இந்த பிரார்த்தனை கோபுரம் வேண்டிக் கொள்கிறது. இன்றைக்கி ஒரு முக்கியமான விஷயம் நாம் கொண்டாடினோம் காலையில். என்ன அப்படின்னா, இந்த பிரார்த்தனை கோபுரத்தில் நடக்கக்கூடிய ஒவ்வொரு நிகழ்ச்சியும் காணொளியில் பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க நிறைய பேர். காணொளியில் பார்த்து இதை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு அதை ஃபார்வேர்ட் பண்ணுறது, இதெல்லாம் நான் சொல்கிறதே இல்லை. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, இதை ஃபார்வேர்ட் பண்ண. இதை யூடியூப் ஆரம்பிக்கும் போது எனக்கு தெரியவே தெரியாது, அப்படிலாம் ஒன்று இருக்குது அப்படிங்கிறது தெரியாது, அதனால் சொல்கிறதே இல்லை. அப்போதுலேருந்து இப்போத்த வரைக்கும் சொல்கிறதில்ல. ஆனால் அவங்களுக்கு நன்றி மட்டும் சொல்லணும். யாரெல்லாம் பண்ணாங்களோ அவங்களுக்கு நன்றி சொல்ல வேண்டியது நம்முடைய கடமை. அது மட்டும் இல்லை, இதெல்லாம் அழகாக படம் பிடிச்சி, அழகாக எவ்வளோ அழகாக நேர்த்தியாக எந்த இடத்துல முக்கியமாக எடுக்கணும், எப்படி அழகாக எடுக்கணும், அதெல்லாம் எடுக்கிறது இந்த இங்கிட்ட ஒரு பிள்ளை இருக்குது பார்த்தீங்களா, இந்த பிள்ளை தான் கேமரா விமன். அந்த பிள்ளைக்கு இன்றைக்கி பிறந்த நாள். அந்த பிள்ளை பேர் கீதா. ஆரம்பத்தில் அழுதுகிட்டே வந்த பிள்ளை, அழுது கொண்டு வருகிற பக்தர்களை சிரிக்க வைத்து அனுப்பக்கூடிய பாபா நம்ம பாபா. அது மாதிரி இந்த பிள்ளை எப்பவும் சிரிச்சுக்கிட்டே இருக்கணும். எவ்வளவு துன்பம் இருந்தாலும் எல்லாத்தையும் தூக்கி தூரமாக வச்சுட்டு சிரிச்சுக்கிட்டே இருக்கிற பிள்ளை இந்த பிள்ளை. எப்பவும் சிரிச்சுக்கிட்டே இருக்கணும். இந்த மாதிரி பொய்யா இல்லை. சில பேர் நம்மலாம் கேட்டோம்னா நல்லா இருக்கிறீங்களா அப்படின்னு கேட்டால் நல்லா இருக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. சில பேர் நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்க. அவங்க எப்படி இருந்தாலும் பிரச்சனை இல்லை, நமக்கு தெரியாது. இருந்தாலும் ஆமாம் போ என்னத்த நல்லா இருக்கணும் அப்படி சொல்லுவாங்க இல்லையா? அந்த மாதிரி இல்லாமல் உண்மையிலேயே நல்லா இருக்கணும் இந்த பிள்ளை. அந்த பிள்ளைகள் எல்லாம் அதனுடைய பிள்ளைகள் எல்லாம் அதனுடைய கற்பனைகள் என்ன கற்பனை செஞ்சிருக்குதோ அந்த கற்பனையெல்லாம் அதை நிஜமாக்கி ஆரோக்கியமாக, ஐஸ்வர்யமாக, அன்பாக, உயர்வாக, மகிழ்ச்சியாக, பாதுகாப்பாக அந்த பிள்ளை வளரும் அப்படின்னு இந்த பிரார்த்தனை கோபுரம் வேண்டிக் கொள்ளுகிறது. சொல்லு பயனாட்டு. ஆமாம், அதையும் தாண்டி இன்னும் உயரமான ஒருத்தர் இருக்கிறார் நம்ம கூட. அவர் காவல்துறையை சார்ந்தவர். அவருக்கு இன்னைக்கு பிறந்தநாள். இன்னைக்கு யாருக்காவது இங்கே வந்திருக்கவங்க யாருக்காவது பிறந்தநாள் இருக்கா? கை தூங்க. யாராவது பிறந்தநாள் இன்னைக்கு? உங்களுக்கு பிறந்தநாளா? என்ன பேர்? முன்னாடி வாங்க பாருங்க. ஏப்பா எனக்கு கூட இன்னைக்கு பிறந்தநாள். என்னைக்கெல்லாம் தூங்கி எழுந்திருக்கணும் அன்னைக்கெல்லாம் பிறந்தநாள் தான் எனக்கு. உன் பேர் என்ன? லத்திகா ஸ்ரீ. ஒரு போலீஸ் லத்திகா ஸ்ரீயா? சரி, நீ நல்லா வளரணும், நீ ஆரோக்கியமாக இருக்கணும், அறிவாக இருக்கணும், அழகாக இருக்கணும். என்ன அழகாக தான் இருக்கிற, தைரியமாக இருக்கிறியா? சூப்பர். நல்லா நீ நல்லா இருக்கணும்னு நான் வாழ்த்துறேன். எல்லாம் வல்ல சத்குரு. பாருங்க, இன்னைக்கு யாரெல்லாம் புதுசாக வந்திருக்கீங்க? ஃபர்ஸ்ட் டைம் வந்தவங்க யாரு? ஃபர்ஸ்ட் டைம் யார் வந்திருக்காங்க? கை தூக்குங்க. ஃபர்ஸ்ட் டைம். வாழ்க அவர், வாழ்க அவர். தொடர்ச்சியாக பாபா அவர் கூடவே இருப்பார், வழி துணையாக இருப்பார், வாழ்க்கையெல்லாம் துணையாக இருப்பார்னு வேண்டிக்கிறோம். இப்போ இன்னைக்கு பாருங்க, அது இல்லாமல் நம்ம அம்மாவுடைய அக்காவுடைய பிள்ளை, அதன் பேரும் நிர்மலா ராஜு அப்படின்னு 2 பேருக்கும் அந்த இணையர்களுக்கு இன்றைக்கு திருமண நாள். இந்த திருமண நாள் அந்த பிள்ளைகள் எல்லாம் ஆரோக்கியமாக இருக்கணும், வெற்றிகரமாக இருக்கணும்னு இந்த பிரார்த்தனை கோபுரம் வேண்டிக் கொள்கிறது. இதெல்லாம் சொல்லாமல் விட்டவங்க இத்தனை பேர் இருப்பாங்க. நம்ம வாட்ஸ்அப் குழுவில் கிட்டத்தட்ட 20,000 பேர் இருக்கிறாங்க. அந்த பிள்ளை தான் எல்லாத்தையும் எடுத்து படம் எடுத்து அனுப்புது. அதில் இருக்கிறவங்க யாருக்கெல்லாம் இன்னைக்கு பிறந்த நாளோ எல்லாரையும் இந்த பிரார்த்தனை கோபுரம் வாழ்த்துகிறது, அவர்களுக்காக பிரார்த்தனை செய்து கொள்கிறது. வாழ்க வளமுடன், வளர்க நலமுடன். ஜெய் சாய்ராம். ஓம் குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரः குரு சாட்சாத் பரபிரம்ம தஸ்மை ஸ்ரீ குரவே நமः. ஓம் குரவே சர்வலோகானாம் ஸ்ரீயே பவரோஹிணம் நிதயே சர்வ வித்யானாம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தியே நமः. ஓம்காரபூர்விஹே தேவி வீணः புஸ்தகதாரிணி வேதமாதா நமஸ்துभ्यम् அவ்யாதித்யம் பிரயச்ச மே பூஜ்யாய ராகவேந்திராய சத்யதர்மரதாய ச பஜதாம் கல்பவருக்ஷாய நமதாம் காமதேனவே நமதாம் காமதேனவே நமதாம் காமதேனவே. ஓம் பரமம் பவித்ரம் பாபா விபூதி, பரமம் பவித்ரம் பாபா விபூதி, பரமம் விசித்ரம்
வழித்துணை பாபாவே காத்தருள்வாயே. ஓம் லோகோ சமஸ்தா சுகினோ பவந்தோ. லோகோ சமஸ்தா சுகினோ பவந்தோ. समस्तलोका सुखिनो भवन्तु. ॐ शान्ति शान्ति शान्तिः. ॐ राजाधिराजाय प्रसङ्गसाविने नमो वयं वैश्रवणाय कुर्महे. समें कामं कामकामाय मह्यं कामेश्वराय वैश्रवणाय ददातु. कुबेराय वैश्रवणाय महाराजाय नमः. नमो नमः श्री साई नमो नमः. जय जय साई नमो नमः. सद्गुरु साई नमो नमः. ओम साई नमो नमः. श्री साई नमो नमः. जय जय साई नमो नमः. सद्गुरु साई नमो ओम साई नमो नमः. श्री साई नमो नमः. जय जय साई नमो नमः. सद्गुरु साई नमो नमः. अखिलांड कोटि ब्रह्मांड नायक राजाधिराज योगिराज परब्रह्म श्री 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 सच्चिदानंद सद्गुरु साईनाथ महाराज की जय. ओम अखिलांड कोटि ब्रह्मांड नायक राजाधिराज योगिराज परब्रह्म श्री 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 सच्चिदानंद सद्गुरु साईनाथ महाराज की जय. ओम अखिलांड कोटि ब्रह्मांड नायक राजाधिराज योगिराज परब्रह्म श्री 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 सच्चिदानंद सद्गुरु साईनाथ महाराज की जय. ओम नरसिंह स्वामी की जय. जय साईराम, जय साईराम, जय साईराम. அனைவரும் சாய் சொந்தங்களே